ஏசாயா 35வது அதிகாரம் 839வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாம். 35:10 வாசிக்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிக்கும் ஓடிப்போம். இது பரலோகத்துல நடக்கிற காரியம். கர்த்தரால மீட்கப்பட்டவங்க ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். இப்போ பரலோகத்துக்கு போகும்போதுதான் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்போ இன்னைக்கு நம்ம அதான் மீட்கப்பட்டவங்க அப்படின்னா என்ன? ரட்சிக்கப்பட்டவங்க. அப்ப எதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம்? பாவத்திலிருந்து, இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்கு. ஒரு இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஒரு ஆபத்தில் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள மீட்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? வருகிறாங்க, வந்து அவங்கள மீட்டுக் கொள்கிறாங்க. அது போல நம்ம எப்படி இருந்தோம்? நரகத்துக்கு போகக்கூடிய பாத்திரவான்களா இருந்தோம். அப்ப நரகத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளும்படியா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர் வந்து நம்மளை மீட்டுக் கொண்டார். அப்ப மீட்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். அப்ப இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அப்ப எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆனா அதுக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம மீட்கப்பட்டது உண்மையானா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மையானா, எனக்குள்ள என்ன இருக்கணுங்கிறாரு? ஒரு சில காரியங்கள் இருக்கணும். முதலாவது காரியம் நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 318வது பக்கம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1:18-19 வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. முதலாவது, நான் மீட்கப்பட்டது உண்மையானா? அப்போ நான் எதை அறிஞ்சிருக்கணுங்கிறாரு? நான் எப்படி மீட்கப்பட்டேன்? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார். அப்போ முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. அப்ப இன்னைக்கு கடவுளுக்கு அதாவது ஏதாவது ஒண்ணு செய்யறோம்னு சொல்லி, இல்ல கடவுளை திருப்திப்படுத்துறோம், கடவுளை பிரியப்படுத்துறோம்னு சொல்லி ஒரு அதான் முன்னோர்களால செய்யப்படுறது இந்த உலக வழக்கம். ஒரு சில காரியத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பண்டிகைகள் கொண்டாடுறது, அவங்களுக்காக அதாவது கடவுளுக்காக ஏதாவது கொடுக்கறது இல்லையா, சரீரத்தை வருத்தப்படுத்திக் கொள்றது, இப்படி ஏதோ ஒண்ணு செய்யறாங்க. அதெல்லாம் செஞ்சா இன்னைக்கு நான் மீட்கப்பட்ட, நான் ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு நான் எதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்கிறத இன்னைக்கு அறிஞ்சிருக்கிறேன்னா, இல்ல என்னுடைய முன்னோர்களால அவங்க செஞ்ச புண்ணியத்தினால இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இல்ல வெள்ளியினாலையும், ஏன்னா அதை குறித்து சொல்லும் போதே அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும். அப்ப வெள்ளியினாலையும் பொன்னினாலையும், அப்ப நான் காணிக்க கொடுத்ததுனால, இல்ல நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன்னு இன்னைக்கு நான் நினைக்கிறேன்னா, ஏன் நம்ம எதை அறிஞ்சிருக்கணுங்கிறாரு? குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நான் மீட்கப்பட்டது உண்மையானா, நான் எதை அறிஞ்சிருக்கணும்னா, நான் எப்படி மீட்கப்பட்டேன், யாரால மீட்கப்பட்டேன்? அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற அந்த ரத்தத்தினாலதான் இன்னைக்கு நான் மீட்கப்பட்டேன். அதனாலதான் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன். இல்ல என்னுடைய கிரியைகள், நான் செஞ்ச நீதி, இல்ல எங்க அப்பா அம்மா செஞ்ச நீதி, அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, அவங்க தேவனுக்கு பிரியமா நடந்தாங்க, அப்ப அவங்கனால இன்னைக்கு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சொல்லாம, நம்ம எதை அறிஞ்சிருக்கேன்னு சொல்றது அதான், என்று அறிந்திருக்கிறீர்களே. இன்னைக்கு அறிஞ்சிருக்கிறோமா? அவர் எனக்காக சிந்தின அந்த ரத்தத்தினால இன்னைக்கு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். லூக்கா 19 112வது பக்கம். லூக்கா 19
10வது வசனம், லூக்கா 19:10 வாசிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்ப அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டோம். அப்ப அது எப்படி? அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவரிடத்துல போனாதான் நான் மீட்கப்பட முடியும்னு சொல்லி நான் அவரை தேடி போகல. நான் அவரிடத்துல அதை நான் அறிஞ்சு நான் தேடி போய் நான் மீட்கப்படும்படியா ஒப்பு கொடுக்கல. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்ட, அதுவும் எப்படி? நான் அவரை தேடல, அவர் என்ன தேடினார். அவர் தான் என்ன தேடி வந்தார். அப்ப அவர் என்ன தேடி வந்து என்ன செஞ்சாரு? என்ன ரட்சித்தார், என்ன மீட்டு கொண்டார். அது ஆண்டவர் சொல்லாரு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ அதை அறிஞ்சு, அது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம். ஆனால் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவரை நான் நோக்கி கூப்பிடவே இல்லை. ஆபத்துலதான் இருந்தோம். என்ன ஆபத்து? நரகத்துக்கு போகக்கூடிய ஆபத்து. அப்படித்தான் இருந்தோம். ஆனா அவரை தேடல. அவர் தான் என்னை தேடி வந்து அவர் எனக்காக செஞ்ச எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்தி, அவர் யாருங்கிறத காமிச்சு, நான் எப்படி இருக்கிறேன், நான் எங்க போயிட்டு இருக்கிறேங்கிறத எனக்கு வெளிப்படுத்தி என்னை அதுல இருந்து மீட்டுக் கொண்டார். மத்தேயு 20:28 வருஷம் 31வது பக்கம். மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வருஷம் வாசிக்கலாம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்ப இன்னைக்கு மீட்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் வேணும். இப்ப ஒரு வெள்ளத்துல சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு படகுல போய் மீட்டுட்டு வராங்க, இல்ல ஹெலிகாப்டர்ல வந்து மீட்டுட்டு போறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும். அவங்க எப்படி எதுல சிக்கி இருக்கிறாங்களோ அதுல இருந்து அவங்கள மீட்டு கொள்ளணும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? ஏதாவது ஒரு உபகரணங்கள் வேணும், ஏதாவது ஒரு ஆயுதம் வேணும், ஒரு பொருள் வேணும். அப்ப இங்க பாக்குறோம், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்ப இன்னைக்கு இது நான் அறிஞ்சிருக்கிறேன்னா, என்ன மீட்கிறதுக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்தார், அவருடைய உயிரிய எனக்காக கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டோம். அவர் என்னை தேடி வந்து மீட்டாரு. அடுத்தது அதுக்காக அவர் கொடுத்த, அதுக்காக அவர் யூஸ் பண்ண ஒரு பொருள் என்ன? அவருடைய ஜீவன். என்ன மீட்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். அப்ப மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ற நம்ம இதை அறிஞ்சிருக்கிறோமா? இல்ல இதெல்லாம் அறியாம மீட்டு கொள்ளப்பட்டோன்னு சொல்றோம். ஆனா எப்படி? என்னுடைய நீதி நியாயம், இல்ல நான் ஏதாவது செஞ்சதுனாலயோ, இல்ல என்னுடைய முன்னோர்கள்னாலயோ, என்னுடைய பெற்றோர்கள்னாலயோ சொல்றோமா? இல்ல இன்னைக்கு நமக்கு சுவிசேஷம் யாரோ ஒருத்தர், அவங்களாலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அவங்க வந்து சொன்னாங்க, அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா அவங்கள, ஒரு மனுஷங்களை சார்ந்து நிக்கிறோமா? ஊழியக்காரங்களையோ விசுவாசியோ யாராவது ஒருத்தர் சார்ந்து. அப்போ நான் மீட்கப்பட்டது எதனாலேன்னு அறிஞ்சா அவங்கள நான் மகிமைப்படுத்த மாட்டேன், அவங்கள சார்ந்து இருக்க மாட்டேன். அப்ப இதுதான் அவர் என்னை மீட்டுக் கொள்ள யூஸ் பண்ணது, அவருடைய ஜீவன், அவருடைய ரத்தம், அவர் என்னை தேடி வந்தது. அப்ப இதை நான் இன்னைக்கு அறிஞ்சிருக்கோம். முதலாவது நான் மீட்கப்பட்டவன்னு சொல்றோம். அப்ப நான் அறிய வேண்டிய காரியம் என்ன? நான் எதனால மீட்கப்பட்டிருக்கிறேங்கிறத முதலாவது அறிஞ்சுக்கணும். ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னாங்க, அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த சுவிசேஷத்தின் மூலியமா நான் அறிஞ்சது கொண்டது என்ன? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம், 305வது பக்கம். புதிய ஏற்பாட்டுல 305வது பக்கம். எபிரேயர் 9:12 வாசிப்போம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை கொண்டு பண்ணினார். அப்ப அவருடைய அந்த சொந்த ரத்தத்தினால ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நமக்கு எதை கொடுக்கிறாருன்னா நித்திய மீட்பு. அது நித்திய காலத்துக்கும் அந்த மீட்பு. இன்னைக்கு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அந்த மீட்பு எப்படிப்பட்டது? நித்திய காலத்துக்கும். அது எப்பொழுது அழியாது. எதுல இருந்து என்ன மீட்டுக் கொண்டாரோ அது நித்திய காலத்துக்கும் எனக்கு கொடுக்கிறார். அப்ப இது இன்னைக்கு நம்ம அறிஞ்சிருக்கணும். நான் மீட்கப்பட்டவங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றேன். அப்ப எதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எதனால நான் மீட்கப்பட்டிருக்கிறேங்கிறத இன்னைக்கு நான் அறிந்திருக்கிறோமா? அவருடைய ரத்தத்தினால அவர் என்னை தேடி வந்து அவர் எனக்காக அவர் உயிரையே கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார். எப்படிப்பட்ட மீட்பது? நித்திய மீட்பு.
அடுத்தது 2வது காரியமா ஏசாயா 1வது அதிகாரம், ஏசாயா 1வது அதிகாரம் 27 வாசிக்கலாம். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். அப்போ எதனால இன்னைக்கு நம்ம மீட்கப்படுகிறோம் அப்படிங்கிறத முதல் பார்த்தோம். எதனால நான் மீட்கப்பட்டேன். அடுத்தது நான் எப்படி மீட்கப்பட்டேன், அவருடைய நீதியினால. அப்ப நான் என்னுடைய நீதியோ, என்னுடைய கிரிகளோ, என்னுடைய நற்கிரிகளோ, நான் செஞ்ச தான தர்மமோ என்னை மீட்டுக் கொள்ளாம அவருடைய நீதி. இதுல இன்னைக்கு நம்ம ஒரு சிலர் ரொம்ப மோசமான பாவத்தில் இருக்கும்போது அப்ப என்ன செய்யறோம், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுறது அரிது அப்படின்னு நினைக்கும் போது, அப்ப ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ள என்ன எண்ணம், ஏன் அந்த எண்ணம் வருது அப்படின்னா, நான் நல்லவன், அப்ப என்னுடைய நீதி அவங்கள போல இல்லை. அந்த பரிசேய நாயக்காரனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு, அப்ப அதை போல இன்னைக்கு நான் நல்லவன்னு நினைக்கிறதுனாலதான் அவங்கள பார்த்து என்ன சொல்றோம், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுறது சிரமம், இவங்க ரட்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஏசப்பா சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது அரிதுன்னார். ஆனாலும் தேவனால எல்லாம் கூடுன்னு சொன்னார். அப்போ அதை பார்க்கும்போது இதே போல பாவத்தில் இருந்த என்ன ரட்சித்தார் அப்படிங்கும் போது அவங்களையும் ரட்சிப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் எனக்கு வரும். ஆனா அவங்க ரட்சிக்க முடியாது அப்படிங்கும் போது அப்ப அந்த இடத்துல என்ன எனக்குள்ள என்ன வருது, அப்ப நான் என்ன ரட்சித்தது எப்படி, அப்ப நான் நல்லவனா இருந்திருக்கிறேன், நான் அவங்கள போல இல்லை, அப்ப அதனால இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம், 296வது பக்கம். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இதுதான் அவருடைய நீதி. நான் பாவியா இருந்த, அவரிடத்துல வர எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் அவருடைய நீதி என்ன, பாவியின் இடத்துல அவர் என்ன தேடி வந்தார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அப்ப நான் மீட்கப்பட்டது உண்மையானா எனக்கு என்ன இருக்கும்னு, நான் பாவி, அப்ப அவர் நீதிமான், அவருடைய நீதியினாலதான் என்ன ரட்சித்தார். நான் செஞ்ச கிரியோ என்னுடைய நீதியினாலேயோ அவர் என்ன ரட்சிக்கவே இல்லை. நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்படி பார்த்தா இன்னைக்கும் ஆண்டவர் அறியாதவங்க எவ்வளவு நீதி செய்யறாங்க, எவ்வளவு நியாயமா நடந்துக்கிறாங்க, நிறைய ஒரு சில பாவங்களுக்கு கூட அவங்க விலகி இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்கள ரட்சித்திருக்கலாமே. அப்ப அதான் ஆண்டவர் சொல்றார், நீதிமான்களை அல்ல. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன்னா நான் யாரு, ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாவி. பவுல் சொன்னது போல பாவிகள்லயே பிரதான பாவி. அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா, அவருடைய நீதியினால என்ன ரட்சித்தார். எனக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு தகுதி இல்லை, என்னிடத்துல அவர் வர்றதுக்கு நான் தகுதியானவன் அல்ல, ஆனா அவர் என்ன தேடி வந்தார், என்ன ரட்சித்தார். அப்ப இது அவருடைய நீதி. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். 2 தீமோத்தேயு 1:9, 291வது பக்கம் வாசிக்கலாம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அவரு நம்மளை மீட்டுக் கொண்டது எப்படி, தம்முடைய தீர்மானத்தின்படி. அதுதான் அவருடைய நீதி. அவர் முதலே தீர்மானம் பண்ணாரு, ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த தாயின் கரு உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்து கொண்டேங்கிறாரு. அப்ப அதுதான் அவர் முன்குறித்தது, அவருடைய அந்த தீர்மானம். ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை அது. நான் எவ்வளவு மோசமான பாவியா இருந்தாலும் ஆண்டவர் என்ன தேடி வந்து ரட்சித்தார். அப்படிங்கிறது அந்த ஆதி காலம் முதல்ல கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நமக்கு அருளப்பட்ட கிருபை, அவருடைய தீர்மானம் அது. அப்ப இதை இன்னைக்கு நான் அறிஞ்சிருக்கோம், மீட்கப்பட்டிருக்கோம்னு சொல்றோம். அப்ப இது உண்மையா அந்த ரட்சிப்புக்குள்ள
நம்ம இருக்கிறோம், உண்மையா நம்ம மீட்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றோம்னா, நமக்குள்ள நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவராலதான், அவருடைய ரத்தத்தினால அவர் என்னை தேடி வந்து அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்னை மீட்டார், என்னை ரட்சித்தார். இரண்டாவது காரியம், அந்த ரட்சிப்பு என்னுடைய கிரியினால் அல்ல, நான் செஞ்ச நீதியினால் அல்ல, அவருடைய நீதி. அப்ப என்ன நீதி? அவருடைய நீதி. பாவியாகி என்ன தேடி வந்தார். அவரு நீதிமான், அவர் பரிசுத்தர். ஆனா அவர் இந்த இடத்துல வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் அவ்வளவு மோசம். ஆனா என்ன தேடி வந்தார். நான் தேடல, ஆனா அவர் தான் என்ன தேடி வந்து என்னை மீட்டு கொண்டார். அப்ப இதுதான் அவருடைய நீதி. அடுத்தது மூன்றாவது காரியம், எபேசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம், 264வது பக்கம். எபேசியர் 1:14 வாசிக்கலாம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அப்போ நாம் மீட்டு கொள்ளப்பட்டது எப்படிங்கிறத அறிந்து கொண்டோம். அப்போ நான் மீட்டு கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டது எதுக்காக, என்னை ரட்சித்தது எதுக்காக அப்படின்னா, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார். அப்ப அவருடைய மகிமைக்கு நான் காரணமா இருக்கும். எதுக்கு நான் மீட்கப்பட்டது அப்படின்னா, எதுக்கு என்ன ஆண்டவர் ரட்சித்தார் அப்படின்னா, நான் ரட்சித்தேன். அப்ப நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆனவுடனே அந்த மகிமை எனக்கு இல்லை. நான் சரியாயிட்டேன், நான் நல்லவன் ஆயிட்டேன், நான் பாவி இல்லை, இப்ப நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி என்ன மேன்மைப்படுத்துறதில்ல, எனக்கு மகிமையை தேடிக்கொள்றதல்ல. அது மீட்டுக் கொள்றதுக்கு முன்பாக எனக்குள்ள இருந்த அந்த காரியம். ஆனா மீட்டுக் கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்னை ரட்சித்தது எதுக்காக? அவருடைய நாமத்துக்கு மகிமையும் புகழ்ச்சியுமா இருக்கிறது. கலாத்தியர் 1வது அதிகாரம் 23-24 கடைசி 2 வருஷம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 23-24 258வது பக்கம் வாசிக்கலாம். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப இதுதான் ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டதுக்கு என்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். எதுக்காக என்னை மீட்டுக் கொண்டார்? அவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சியா. நான் இப்படி இருந்த, இப்ப இப்படி இருக்கிறேன். எதனால? பேசுப்பாங்க. அவர் என்ன, அவருடைய ரத்தத்தை சிந்தி என்னை தேடி வந்து அவருடைய ஜீவனை கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார். அது அவருடைய நீதி. பாவியா இருந்த, ஆனா என்னை தேடி வந்து அவர் மீட்டுக் கொண்டார், ரட்சித்தார். அப்ப இது நான் என்ன செய்யணும்? அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்போ பவுலுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? துன்பப்படுத்திட்டு இருந்தார். அப்ப துன்பப்படுத்தின ஜனங்கள் இடத்திலேயே அவர் அழிக்க தேடின அந்த விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார். பவுல் அந்த இடத்துல மகிமைப்படுத்தல. அப்ப பவுல் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பவுலுடைய வாழ்க்கையில யார் மகிமைப்பட்டாங்க? இயேசுப்பா மகிமைப்பட்டார். அப்போ பேதுரு யோவான் கூட அந்த தேவாலயத்துக்கு போகும்போது வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒரு தாய், பிறந்ததுல இருந்து சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை எழுந்து நடக்க பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. அது கூட வாசிச்சிடலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் 3:12-13. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 12-13 164வது பக்கம் வாசிக்கலாம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அப்ப இங்க இவங்க செஞ்ச காரியத்தினால யார் மகிமைப்பட்டிருக்கிறாங்க? இயேசு மகிமைப்பட்டார். அப்பதான் சொல்றாரு, எங்க சுய சக்தி, எங்க சுய பக்தி, இதனால நாங்க இதை செய்யல. அப்போ நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செய்யும் போது, அதை மத்தவங்க நான் பாராட்டும் போது, அது எனக்கு, அது என்னுடைய சக்தி, என்னுடைய ஞானத்தினால நான் செஞ்சேன். ஆனா இப்ப நான் மீட்கப்பட்டுட்டேன். அப்ப இப்ப நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் யாரை கொண்டு நான் செய்யறேன்? இயேசுப்பாவை கொண்டுதான். எனக்குள்ள இருக்கிற இயேசு அதை செய்யறாரு. அப்ப அந்த மகிமை யாருக்கு? அவருக்கு. சங்கீதம் 96:730 பக்கம்.
சங்கீதம் 96, 7, 8 2 வசனம் வாசிப்போம். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். அப்ப இதுல என்ன செய்யணும்? கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமை. அப்ப அவருடைய நாமத்துக்குரிய மகிமை என்ன? அவர் என்னை மீட்டுக் கொண்டார். அப்ப அந்த மகிமையை நான் வெளிப்படுத்தும் போதுதான் மற்றவங்களும் மீட்கப்பட முடியும். அப்ப என்னுடைய சுய சக்தியினால, என்னுடைய சுய பக்தியினால இந்த வேலையை நான் செய்யறேன், நான் இதனால ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அங்க அவர் என்ன செய்ய முடியாது? மீட்கப்படாம இருக்கிற மற்றவங்களை மீட்கவே முடியாது. நான் யாரால மீட்கப்பட்டேங்கிறத என்னை சுற்றி இருக்கிறவங்க அறிந்து கொள்ளணும். அப்போ அவளுடைய வாழ்க்கையிலேயே அது வெளிப்பட்டுச்சு. பேதுரு யோவானுடைய வாழ்க்கையிலையும் அவங்க என்ன செஞ்சாங்க? அதை வெளிப்படுத்தினாங்க. நாங்க இல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து இதை செஞ்சார். அப்ப அவர் நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தினாங்க. அப்ப இன்னைக்கும் நம்ம அப்படி இருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 232வது பக்கம் கடைசி வசனம். 1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். அப்ப என்ன செஞ்சோம்? பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார். அப்ப மீட்டு கொள்ளப்பட்டவருக்கு இன்னைக்கு என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி அவருக்கு அடிமை. அப்ப நான் என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்தும். அப்ப அவரு என்னை கொண்டு செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் அவரு தான் மகிமைப்படணும். அந்த இடத்துல நான் மகிமைப்படக்கூடாது. என்னை நானே உயர்த்தி கொள்ளக்கூடாது. என்னை மற்றவங்க உயர்த்தும் போது அந்த இடத்துல என்ன செய்யணும்? அப்ப பேதுரு யோவான் அந்த இடத்துல என்ன செய்யல? ஜனங்க அப்படி நினைக்கும் போது உடனே அது நாங்க இல்ல அப்படிங்கிறத சொன்னாங்க. பர்னபாபு பவுலும் யூபித்தியரோட பட்டணத்துல அங்கேயும் இதே போல நடக்க முடியாது இருந்த ஒரு சப்பானிய அவர் எழுந்து நடக்க பண்ணுவார். அப்ப உடனே அவங்களுக்கு பலியிட ஜனங்கள் எல்லாம் மனதா இருப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க? நாங்களும் உங்களை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான், நாங்க இதை செய்யல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. இதுதான் ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்யறாரோ, என்ன எங்க அது வீட்லயோ வேலை செய்யற இடத்துலயோ நம்ம இருக்கிற பகுதியிலயோ நான் மீட்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளம் அவரை நான் மகிமைப்படுத்துவேன். அப்ப இன்னைக்கு அப்படி மகிமைப்படுத்துறோமா? ரோமர் 2வது அதிகாரம், ரோமர் 2:7வது வசனம் 209வது புதிய ஏற்பாட்டுல 209. ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செஞ்சு மகிமையும் கனத்தையும், அது அவருக்குரியது. அந்த மகிமைய கனம் அவருக்குரியது. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமைய அவருக்கு செலுத்துங்க. அப்படி செலுத்துறவங்களுக்கு தான் என்ன செய்யணும்னு சொல்லி பாரு, நித்திய ஜீவனை அளிப்பார். அப்புறம் என்னை எதுக்கு ரட்சித்தாரு? நித்திய ஜீவனை அளிக்கிறதுக்கு தான். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அதை நான் அடைந்து கொள்ளணும்னா, அப்ப நான் மீட்கப்பட்டது உண்மையா இருந்தா நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளுறது அவர் கொடுத்த வாக்கு தத்துவம். அதை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் அவருக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துவோம். அப்ப இன்னைக்கு அதை செலுத்துறோமா ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்தது 4வது எபேசியர் 4வது அதிகாரம். முதல் காரியம் பார்த்தோம், நான் எப்படி மீட்கப்பட்டேங்கிறத அறிஞ்சிருக்கிறோமா? அவருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு மீட்பு. அவர் என்னை தேடி வந்தாரு, அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார். அடுத்தது, என்னுடைய நீதியினாலேயோ என்னுடைய பக்தியினாலேயோ என்னுடைய வெள்ளினாலேயோ பொண்ணுனாலேயோ மீட்கப்படாம அவருடைய நீதி நியாயத்தினால என்னை மீட்டுக் கொண்டார். ஆதி காலம் முதல் அவர் தீர்மானத்தின்படி என்னை ரட்சித்தார். 3வது, அப்படி மீட்கப்பட்ட நான் அவரை மகிமைப்படுத்துறவனா இருக்கும். அடுத்தது 4வது எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4:30 பக்கம் 267. எபேசியர் 4:30 வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப இன்னைக்கு நான் மீட்கப்பட்டுட்டேன். மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு கொடுக்கப்பட்டது பரிசுத்த ஆவி. அப்ப நான் என்ன செய்வேன்? பரிசுத்த ஆவிய துக்கப்படுத்தக்கூடாதுங்கிற.
அப்ப ஏன் துக்கப்படுத்துறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன அப்படின்னா, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வரப்போகிற நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்ப பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இது பாவம், இதை செய்யாது. அவர் கண்டிச்சதுக்கு அப்புறம், உணர்த்தினதுக்கு அப்புறம் நான் செய்யறேன். அப்ப அதுதான் என்ன செய்யறான், அவரை துக்கப்படுத்துறது. அப்ப இன்னைக்கு அதுதான் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம், அவங்க அதை செய்யறாங்க. அப்ப நமக்கு என்ன ஆகுது, வேதனை, துக்கம். இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்களே, மீண்டும் அதே தப்ப செய்யறாங்களே. அப்போ ஆவியானவரும் நம்ம பார்த்து என்ன செய்யறாரு, துக்கப்படுகிறாரு. அப்ப நான் மீட்கப்பட்டிருக்கிறது உண்மையானா, மீட்கப்பட்ட எனக்கு கொடுக்கப்படுறது பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. ஏசாயா 63 அதிகாரம், ஏசாயா 63 7 வாசிச்சலாம். ஏசாயா 63 அதிகாரம் 7 10 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும், அவர் தம்முடைய இரக்கங்களின் படியும் தம்முடைய திரளான தயவுகளின் படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். எல்லாவற்றையும் செஞ்சார். ஆனாலும் அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம மீட்டுக் கொள்ளப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்திட்டு வர்றாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட இருந்து நம்ம போக்கிலேயோ வரத்திலேயோ நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் அறிஞ்சு, ஏன்னா வசனம் தெளிவா நம்ம வாசிக்கிறோம். நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார், அதை கொடுக்கிறார். நம்ம வேண்டிக்கிட்ட கேட்கவே இல்லை, ஆனா எனக்கு தேவைன்னா கொடுக்கிறார். அப்போ இது எல்லாவற்றையும் செய்யறாரு. இவ்வளவு செஞ்சும் அவர் என்ன செய்யறோம், துக்கப்படுத்துறோம். அதான் இன்னைக்கு பார்த்தோம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றோம். அப்ப இன்னைக்கும் அப்படி துக்கப்படுத்துகிறோமா? அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 51 வசனம். அப்போஸ்தலர் 7:51, 171 பக்கம், புதிய ஏற்பாட்டில். அப்போஸ்தலர் 7:51 வாசிப்போம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்ப இன்னைக்கு எதிர்த்து நிக்கிறோமா? எதிர்த்து நிக்கிறதுன்னு என்ன? செய்யக்கூடாது, நீ போகக்கூடாது, நான் அப்படித்தான் போவேன். அப்ப அதுதான் என்னது? எதிர்த்து நிக்கிறது. நீ செய்யக்கூடாது, நான் அப்படித்தான் செய்வேன். நீ பேசக்கூடாது, அப்படித்தான் பேச. அப்போ இன்னைக்கு மீட்கப்பட்டது எதுக்காக? ஆண்டவர் என்ன அப்படின்னா, நான் அவருக்கு கீழ்ப்படுகிறோம். ரட்சித்தது மாத்திரம் இல்ல, என்னை மீட்டுக் கொண்டது மாத்திரம் இல்ல, என்னோடு கூட இருந்து என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார், எல்லாவற்றையும் செய்யறாரு. எல்லா நேரத்திலையும் என்னை தாங்கி ஏந்தி தப்பு வைத்து நடத்தி கொண்டு வர்றாரு. அப்ப அவருக்கு என்ன செய்யணும்? நான் கீழ்ப்படியும். அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். இப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவிய துக்கப்படுத்துறதுன்னா என்ன? எதிர்த்து நிக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? அவருக்கு எதிர்த்து நிக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. வர்ற வழியில எல்லா நன்மைகளும் அவங்களுக்கு கிடைச்சது, ஒரு குறைவும் இல்லை. ஆனாலும் எதிர்த்து நின்னாங்க, வாக்குவாதம் பண்ணினாங்க. அப்ப அதுதான் இங்க சொல்லப்படுது, உங்க பிதாக்களை போல நீங்களும் எப்பொழுது எதிர்த்து நிக்கிறீங்களே அப்படின்னு. அப்போ எதிர்த்து நிற்கும் போது அவர் என்ன செய்யறாரு? என்ன பார்த்து துக்கப்படுகிறாரு. என்னுடைய பிள்ளை, நான் இவ்வளவு செஞ்சேன் சொல்றோம்ல, பிள்ளையை எதிர்த்து பேசும்போது, நமக்கு கீழ்ப்படியாம போகும்போது, நமக்காக நான் எவ்வளவு செஞ்சேன், எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம்,
இதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறீங்க. அப்ப என்ன வருது? நமக்கு வேதனை, துக்கம். அப்ப அதை போலதான் ஆண்டவர் நமக்காக இது எல்லாவற்றையும் செஞ்சார். அதாவது நம்ம செஞ்சதை விட அவர் அதிகமா ஒண்ணு செஞ்சார். என்னது? தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அப்ப உனக்காக உயிரையே கொடுத்த, ஆனா நீ இன்னும் எனக்கு கீழ்ப்படியாம எதிர்த்து நிக்கிற. ஏசாயா 58:865 பக்கம். ஏசாயா 58வது அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாள் கர்த்தருடைய நாளை குறித்து அந்த நாள்ல நம்ம எப்படி இருக்கோம். அப்ப இதுக்கு மாறா நம்ம நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்னை பார்த்து வேதனைப்படுகிறார், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறார். அவர் சொல்றாரு, இந்த நாள் அவ்வளோ ஒரு மகிமையான நாள், இந்த நாளை நீ கனப்படுத்து, அந்த நாளுக்குரிய கனத்தை, அந்த நாளுக்குரிய மகிமைய நீ கொடுங்கிறார். அப்ப அதை நான் கொடுக்காம போகும்போது, அதை அசட்டை பண்ணும்போது, அப்போ அவரை துக்கப்படுத்துறோம். இப்படி எத்தனையோ காரியம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும். அப்ப அதில் நான் மீறி நடக்கிறேன் அப்படின்னா அப்போ ஆண்டவரை துக்கப்படுத்துறேன். நான் மீட்கப்பட்டது உண்மையானா நான் அவரை துக்கப்படுத்தாம இருக்கணும். அவரை துக்கப்படுத்துறதுக்கு அவர் என்ன மீட்கொள்ள, அவர் துக்கப்படும்படியா முதல்ல நம்ம வாழ்க்கை இருந்துச்சு. மீட்கப்படுறதுக்கு முன்னாடி, ரட்சிப்புக்கு முன்னாடி அவர் வேதனைப்படும்படியா, அவர் துக்கப்படும்படியா நம்ம வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா மீட்டு கொண்டது எதுக்கு? மறுபடியும் நான் துக்கப்படுத்துறோம்னா இருக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படி துக்கப்படுத்துறோமா? இதுல எல்லாம் இன்னைக்கு துக்கம் ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்தினார், ஓய்வு நாளை குறித்து. இதில் இன்னைக்கு நம்ம இதை அசட்டை பண்றோம் அப்படின்னா அவர் வேதனைப்படுகிறார். என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள், நான் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்ட, ஆனா என்னுடைய நாளை அசட்டை பண்றாங்க அப்படின்னு ஒரு வேதனைப்படுகிறார். அடுத்தது 5வது காரியமா தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம் 296வது பக்கம் வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ இதுல பாக்குறோம், அந்த மீட்டு கொண்ட நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு வரோம். அப்போ மீட்டு கொல்லப்பட்ட நான் எதுக்காக அவர் மீட்டு கொண்டாருன்னா தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும். அப்ப எது நற்கிரியைன்னு சொல்லி பார்க்கும்போது அவரை குறித்து அந்த சுவிசேஷம் சொல்றதுதான் ஒரு நற்கிரியை. அப்போ நான் மீட்டு கொள்ளப்பட்ட, நான் ரட்சிக்கப்பட்ட, அப்ப இதை நான் மற்றவங்களுக்கு சொல்றேன்னா இல்ல நான் ரட்சிக்கப்பட்ட, நான் பரலோகம் போன போதுன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிறோமா? என்ன போல நான் பாவம் செஞ்ச, எந்த பாவத்துல இருந்து என்ன ஆண்டவர் மீட்டாரு. அப்ப அதை போல பாவத்துல இருக்கிறவங்களை பார்க்கும்போது அவங்களும் அதுல இருந்து மீட்கப்படணுமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் நினைக்கிறேன்னா இல்ல நான் சுயநலமா இருந்துடுறேமா? நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் என்ன மீட்டு கொண்டாரு, நான் பரலோகம் போவேன், எனக்கு அது போதும். இல்ல அந்த நற்கிரியில் செய்யறதுக்கு பக்தி வைராக்கியமா ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டாரு, அப்ப இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லணுமே. அப்ப அதுல இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? என்ன பவுல் சொன்னார், சுவிசேஷம் சொல்றது அது என் மேல் விழுந்த கடமைன்னு சொல்லி. அப்ப ஏன் அது என் மேல் விழுந்த கடமை? என்ன மீட்டு கொண்டவர் அவங்களையும் மீட்டுக் கொள்ளணும். அதுக்காகத்தான் என்ன மீட்டுக் கொண்டார். என்ன ஒருத்தரை மீட்டுக்கொண்டு அப்படியே நான் மட்டும் பரலோகம் போனா போதும்னு சொல்லி அவர் நினைக்கல. ஏன் மூலியமா கொஞ்சம் பேர் மீட்டுக் கொள்ளப்படணும். அப்ப அதுக்கு மற்றவங்களுக்கு சொல்லும் போதுதான் பாவத்துல இருந்து விடுதலை ஆயிட்டோம். அப்ப அதை நான் சொல்லணும், எதனால விடுதலை ஆயிக்கணும்? இயேசுவினுடைய ரத்தம் தான் என்னை மீட்டு கொண்டுச்சு. அப்ப சொல்லும் போது அந்த பாவத்துல இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவரை குறித்து அறியும் போது அவங்க ஆண்டவரை யாருன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கும். 2 ராஜாக்கள் 7:475 பக்கம், பழைய ஏற்பாட்டுல 475, 2 ராஜாக்கள் 7:9 வசனம். இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 7:9 வாசிப்போம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால்
குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இப்ப குஷ்டரோகி சமாரியாவில பஞ்சம் ரொம்ப கொடிதா இருக்கு. அப்ப இவங்க குஷ்டரோகிகள் என்ன செய்யறாங்க, அங்க சீரியருடைய அந்த பாளையத்துக்கு போலாம், ஒன்னா அவங்க கையில செத்து போலாம், இல்ல அங்க போனா சாப்பாடு கிடைக்கும், இங்க இருந்து பட்னியா செத்து போகணும்னு அங்க போறாங்க. அப்போ அங்க ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தினால அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாம் அந்த பாளையத்துல எல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அப்ப இவங்க போய் என்ன செய்யறாங்க, ஒரு கூடாரத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்றாங்க. அங்க இருக்கிறத எல்லாவற்றையும் எடுத்துட்டு கொண்டுட்டு வந்து வச்சுட்டு திருப்பி போறாங்க. திரும்பி போய் வேறொரு கூடாரத்துக்கு பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவர் ஏறி இருப்பாங்க. அப்ப இது நமக்காக நம்ம மட்டும் சாப்பிட்டோம், அப்ப நமக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தா இது நல்லா இல்ல, என்ன செய்யணும், மற்றவங்களுக்கும் அதை போய் சொல்லணுமேனு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள்னு சொல்லி நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது, பொழுது விடியும் மட்டும் கூட காத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி போய் மற்றவங்களுக்கு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டது எதுக்காக அப்படின்னா, நான் சுகமா இருந்து நான் பரலோகம் போறதுக்காக அல்ல, மற்றவங்களும் என் மூலியமா ஆண்டவர் அறிந்து கொள்ளணும். அப்ப அந்த நற்செய்திக்காக நற்கிரியில செய்யறதுக்கு பக்தி வைராக்கியம் மூலம்னா நான் இருக்கணுங்கிறாரு. அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, என்னை மீட்டு கொண்டார். அப்போ முதல் காரியம், நான் எப்படி மீட்டு கொண்ட, அவருடைய ரத்தத்தினால, அவர் எனக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்ததுனால, அவர் என்னை தேடி வந்ததுனால. ரெண்டாவது, அவருடைய நீதி நியாயத்தினால நான் மீட்கப்பட்டேன். என்னுடைய நீதி என்னுடைய நியாயத்தினால நான் மீட்கப்படல, என்னுடைய கிரிகளோ என்னுடைய வெள்ளியோ பொண்ணோ என்னை ரட்சிக்கல. மூணாவது காரியம், அப்படி மீட்கப்பட்டனா அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தும். அடுத்தது, நான் எப்படி இருக்கணும், அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாம இருக்கும். இதெல்லாவற்றையும் எனக்கு செஞ்சு அவரை நான் வேதனைப்படுத்தக்கூடாது, அதுக்கு நன்றி உள்ளவனா இருக்கும். அடுத்தது, நான் சுயநலமா இருந்துடக்கூடாது. என்ன ஆண்டவர் மீட்டு கொண்டது எதுக்காக, என்னை கொண்டு மற்றவங்களையும் மீட்கும்படியா. அப்ப அதுக்கான ஒரு கருவியா ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அப்போ அதுக்கு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், இல்ல சுயநலமா, யாருக்கு அது குறித்து நம்ம சுவிசேஷம் சொல்றது எல்லாரும் மேல இருந்த கடமை, ஆனா என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அதுக்கு காரணம், அவருக்கு நான் கீழ்ப்படியல. அவர் சொல்லுங்கிறாரு, நான் சொல்ல மாட்டேங்கிறேன். அப்ப மீட்கப்பட்டது உண்மையானா நான் கீழ்ப்படிஞ்சு அதை மற்றவங்களுக்கு சொல்லுவேன். அப்ப இதெல்லாம் செய்யும் போது எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் அந்த ஏசாயா 35:10 பின்னாடி பகுதியில வாசிக்கிறேன். ஏசாயா 35:10, 839வது பக்கம், ஏசாயா 35:10 வாசிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்போ அவரால நான் மீட்கப்பட்டு, எதுக்கு என்ன மீட்டாரோ, எப்படி மீட்டாரோ இதெல்லாம் அறிஞ்சு அவர் சொன்ன பிரகாரம் நான் இருக்கும்போது, அதுதான் உண்மையா மீட்கப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போதுதான் எனக்கு இந்த ஆசீர்வாதம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் நீங்க பரலோகத்துல. அப்ப அங்க போகும்போது எனக்கு நித்திய சந்தோஷம் எப்பொழுதும். அப்ப இதை நான் வேணும், இதை நான் பெற்றுக்கொள்ளணும்னா அவரால் மீட்கப்பட்டதுக்கு உரிய ஒரு அடையாளமா நான் இருக்கும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆராய்ந்து பார்த்து ஒப்புக்கொடுக்கும்.